நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம காலம் கடந்து அநியாயம் அந்த நேரமே நம்ம இதை திரும்ப செஞ்சு பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். 3R அப்படின்னா என்னென்னு தெரியுமா? ரீஸ்டார்ட், ரீசெட், ரீஃபோக்கஸ். திரும்ப ஆரம்பிங்க, திரும்ப அதை தயார் பண்ணுங்கள், அதே மாதிரி திரும்பவும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம சில சந்தர்ப்பங்களில் தோல்வி அடைஞ்சிட்டா ரைட், நம்ம அதை விட்டுறோம்ல. நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் எவ்வளோ தான் மோட்டிவேஷன்ஸ் கேட்டாலுமே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்குறதே இல்லை. உதாரணத்துக்கு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா திரும்ப செஞ்சு பார்க்குறதே இல்லை. இன்னொரு சான்ஸ் செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபோக்கஸ் அதுக்கு கொடுக்குறதும் இல்லை, அதை தோங்குறதுக்கு நினைக்கிறதும் இல்லை. திரும்ப செஞ்சால் சில வேளை அதை விட சக்ஸஸ் ஆகிருக்கு. எத்தனையோ பேருக்கு உதாரணங்கள் வேண்டிய மாதிரி இருக்குது. நம்ம ஏன் திரும்ப அதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்குள்ளே வாரதில்லை. ஆரம்பத்தில் இருந்த அந்த ஸ்ட்ராங், அந்த கனவுல இருந்த அந்த அட்டாச்மெண்ட் எல்லாமே இல்லாமல் போயிடும், ஃபோக்கஸ் எல்லாமே இல்லாமல் போயிடும். ஸோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இந்த 3R மறக்காதீங்க. எதில் ஃபெயில் அடைஞ்சாலும் திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள்.